வணக்கம் நண்பர்களே, அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா வணக்கம். மிக முக்கியமான ஒரு தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இரவு 8 மணிக்கு வெளியான மிக முக்கியமான பல்வேறு விதமான தலைப்பு செய்திகளை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. முதல் மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாகவே ஒரு பரவலான மழை பொழிவு அப்படின்றது, இந்த கோடை மழை பொழிவு அப்படின்றது பார்த்தீங்கன்னா இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நிச்சயமா பார்த்தீங்கன்னா இது மேலும் ஒரு வாரத்திற்கு தொடரக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இருக்கிறார் அல்லவா, மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்கள். ஸோ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் முடிந்த அளவிற்கு அனைவருக்குமே கலைஞர் மகளிர் உரிமை தொகை கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய போவதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். எஸ், 100% பாராட்டலாம். நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஒருவேளை அப்படி பண்ணாருன்னா அது பாராட்டத்தக்க கூடிய விஷயமா பார்க்கப்படுகிறது. அடுத்த மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய தமிழ்நாட்டில் 11ஆம் வகுப்பு, ஓகேங்களா, 11ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கான தேர்வு முடிவுகள் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா வெளியாக போவதாக பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா சொல்லி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. அடுத்த மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் பள்ளிகளுடைய திறப்பு எப்பொழுது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த கேள்விகள் அப்படின்றது எழுந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் பார்த்தீங்கன்னா மேபி ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்குக்கு அப்புறமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திராவில் பொது தேர்தல் அப்படின்றது நடைபெறப் போகிறது. மாநிலங்களவைக்கும் சரி, அதற்கு பிறகு சட்டப்பேரவைக்கும் சரி, இரண்டிற்கும் சேர்த்தான ஒரு தேர்தல் பார்த்தீங்கன்னா நடைபெறப் போகிறது. எப்போ அப்படின்னா வரக்கூடிய நாளைக்கு மே 13ஆம் தேதி திங்கட்கிழமை அந்த மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா தேர்தல் என்பது நடைபெறப் போகுது நண்பர்களே. ஸோ இது போல் அடுத்தடுத்த காணொளிகள் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இது போல் பல்வேறு விதமான தலைப்பு செய்திகளை நம்ம ஒன்றா எக்ஸெட்ரா ஏகப்பட்டது இருக்குது. ஸோ அதை எல்லாமே பார்க்கலாம் நண்பர்களே. ஸோ ஆந்திராவில் இருக்கக்கூடிய அந்த ஆட்சியை முடிவு கட்ட மக்கள் பார்த்தீங்கன்னா முடிவுரை எழுதுகிறாங்களா அப்படின்றத பார்க்கலாம். இது போல் அரசியல் பொலிட்டிக்கல் சார்ந்த நியூஸஸ் ஏகப்பட்டது இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.